அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இன்றைக்கி நம்ம குடல் பொரியல் பண்ண போகிறோம். குடலை சுத்தம் பண்ணியே கடையில் வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் 2 தடவை நம்ம சோடாப்பையும் உப்பையும் போட்டு நல்லா அப்படி பொருசாக வெட்டி அவிச்சிக்கிறோம். குக்கரில் அவிச்சு நல்லா ஒரு 10-15 விசில் போனால் நான் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி எப்படியோ என்னோட இதுக்கு 10-15 விசில் நல்லா அடிக்க விட்டேன். நல்லா வெந்துடணும். வெந்து இப்படி என்ன செய்யணும், சட்டியில் இப்படி அள்ளி எங்கே ஆனம்லாம் வச்சா பிள்ளைகள் திங்க செய்து இது மாதிரி பொரிச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க. குடல் புண்ணுக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை இந்த குடல் ஆக்கி கொடுங்க. இப்போலாம் கஷ்டப்படுற மாதிரிலாம் இல்லை, அந்த காலம் மாதிரி இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி வந்துடுது. இப்போ இதுக்கு என்ன செய்யணும், நம்ம உப்பு போட்டு தான் அவிச்சோம், அதனால் பார்த்து தான் உப்பு போடணும். இப்போ முதல்ல நம்ம இந்த இஞ்சி பூண்டு போடுறோம். கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தான் கொஞ்சம் அதிகமாக போடணும். மிளகுத்தூள். இப்போ நம்ம உப்பு போட்டு அவிச்சிக்கிறனால பார்த்துக்கிட்டு உப்பு கொஞ்சம் லைட்டாக இப்படி போட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றுங்க. பத்தாட்ட பின்னாடி நம்ம எடுக்கலாம். இப்படி எல்லாத்தையும் நல்லா பிரட்டணும். இப்படி எல்லாம் நல்லா பிரட்டி அடுப்பை பற்றி அடுப்பில் வச்சிட வேண்டியதை காட்டுறேன். சும்மா ஒரு வெங்காயம், வெங்காயத்தை போட்டு எல்லாத்தையும் இப்படி போட்டு நம்ம நல்லா மூடி வைக்கணும். மூடி வச்சு கொஞ்சம் பொரியட்டும் நல்லா. இங்கே பாருங்கம்மா, இடையில நம்ம இப்படி கிண்டி விடணும். கிண்டி விடும்போது மூடியை பார்த்து திறக்கணும், டப்பன்னு தெறிக்கும். இங்கே பாருங்கம்மா, இப்போ இடையில இப்படி திறந்து மூடியை பார்த்துக்கிறேன்னு டப்பன்னு தெறிக்கும். என்ன இது பத்தாட்டா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்துச்சாக்கும் லைட்டாக ஊற்றிக்கிறங்க எண்ணெய். ஏன்னா அதில் கொழுப்பு வேறு சில பேர் போடுவாங்க. நான் கொழுப்புலாம் எசமாக போடலை, எண்ணெய் கொஞ்சம் பத்தாதனால இதாகிக்குது. இந்த லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்கிறணும். நல்ல சின்ன அடுப்பில் போட்டு சிறுதியில் போட்டு ஒரு ரசத்தை வச்சோம், ரெண்டா கறி குழம்புக்கு இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக ஆக்கி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதுன்றும் எல்லாமே மொத்தமாக போட்டுதான் இப்படி பரட்டணும். சுருளை இப்படி கிண்டிக்கிட்டிக்கணும். இடையில இப்படி திண்டு உப்பு உரப்புலாம் வைக்கணும். குடல் நல்லா வெந்துருச்சாக்குமா உங்களுக்கு இதுக்கு அந்த பொரியல் நல்லா வரும். அதில் எனக்கு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். குடல் அந்த காலம் மாதிரி பயப்பட தேவையில்லை. எல்லாமே க்ளீன் பண்ணி வருது. நம்ம வெட்டி அவிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன தூளுவில் போட்டு நீங்களும் இதே மாதிரி குடல் செஞ்சு பாருங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆயிஷத்துமாக்கு.